கவுண்டமணிய அடிச்ச பாரதி ராஜா. என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியுமா? தமிழ் திரையுலகத்தோட ஜாம்பவானா இருக்கிறவரு நடிகர் கவுண்டமணி. ரஜினி, கமல், விஜயகாந்த், அஜித், விஜய், ராமராஜன், கார்த்திக், பிரபு, சத்யராஜ், சிம்பு அப்படின்னு தமிழ் திரையுலகத்தோட பல பிரபலங்கள் கூட நடிச்சவரு. அது மட்டும் இல்லாம திரையுலகத்துல ரொம்ப பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தினவரு. கவுண்டமணி முதல்ல நாகேஷோட சர்வ சுந்தரம் படத்துல தான் துணை நடிகரா அறிமுகமானாரு. பாரதி ராஜாவோட 16 வயது நிலை படத்துல ரஜினிகாந்த் கூட சேர்ந்து ஊரை சுத்தக்கூடிய நபரா நடிச்சிருப்பாரு. அதுக்கு பின்னாடி பாரதி ராஜாவோட கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், சுவரில்லாத சித்திரங்கள் அப்படின்னு பல படங்கள்ல தொடர்ந்து நடிச்சு, அதுக்கு பின்னாடி மற்ற இயக்குனர்களோட படங்கள்ல நடிச்சு முன்னணி நடிகரா உருவெடுத்தாரு. பாரதி ராஜாவோட கிழக்கே போகும் ரயிலோட படப்பிடிப்பப்போ இயக்குனர் பாரதி ராஜா நடிகர் கவுண்டமணிய அடிச்ச சம்பவம் அரங்கேறி இருக்கு. ஒரு தடவை பாரதி ராஜா மேடையில என்ன சொன்னாரு அப்படின்னா, அவன் அவன் கஷ்டப்பட்டு எங்கிருந்தோ வரோம், வாய்ப்பு கிடைச்சு சரியா பிடிச்சுக்கிட்டா உச்சிக்கு போயிடுவோம், வாய்ப்பு கிடைக்காத எவ்வளவோ வைரங்கள் வைடூரியங்கள் கீழே கிடக்குது. பாக்யராஜ், கவுண்டமணி மாதிரியானவங்கலாம் ஒரு செட்டு அப்படின்னு எனக்கு தெரியாது. நாடகக்காரன் மாதிரி முடியெல்லாம் வச்சிருப்பான். ஒரு கொண்டையும் வச்சுக்கிட்டு நாடக நடிகன் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி போட்டாச்சு. கிழக்கே போகும் ரயில்ல ஒரு சீனு. அப்போ எல்லாம் பிகினிங்ல பேப்பரே கிடையாது. இது முடிச்ச உடனே அப்படியே போயிட்டு இப்படி வரணும். அவன் டயலாக்க பிரிக்கணும். மைண்ட்லயே இங்க கட் பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா அது 2வது படம். பேசுறப்போ சொன்னதுல 2 வரிய சேர்த்துக்கிட்டான். நான் கட் இட் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு இங்க கட் பண்றது தெரியல. சொந்தமா 2 லைன் சொல்லிட்டான். அதுக்கு பின்னாடி பாக்யராஜ் வந்து சொன்னேன்னு சொல்லாதன்னு சைகை காட்டுறான். இவன் இடையில சொருகியிருக்கான். ஒரு அடி விட்டேன் கவுண்டமணிய. விட்டுட்டு இப்படி திரும்பின. ஆர்வம் ஜாஸ்தி. 4 வரி 6 வரி எழுதியிருக்குது. கூட 2 வரிய சேர்த்துக்கிடுச்சு. அதனால டைரக்டர் கிட்ட சொல்லியே செய்யணும் அப்படின்னு எங்கேயோ அவரு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிழக்கே போகும் ரயில் படத்துல நடிகர் கவுண்டமணிக்கு பதிலா முதல்ல டெல்லி கணேஷ் நடிக்க வைக்கவே பாரதி ராஜா முடிவு பண்ணியிருந்திருக்கிறாரு. ஆனா பாக்யராஜ் மாதிரியான படக்குழுவினர் பேசி நடிகர் கவுண்டமணிய நடிக்க வச்சிருக்காங்க. அவரை நடிக்க வைக்கிறதுக்கு பாரதி ராஜாவுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கு. ஏன்னா நடிகர் கவுண்டமணி நடிக்க வரும்போதே அவருக்கு தலையில ரொம்பவுமே முடி கம்மியா இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி அவருக்கு விக்கு வச்சு அவருக்கு வசனம் சொல்லி கொடுத்து பாக்யராஜ் பாரதி ராஜா முன்னாடி நடிக்க வச்சு சம்மதம் வாங்கியிருக்காரு.